ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டு ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு கசப்பு இல்லாமல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், பாவக்காய், புளித்தண்ணி, சாம்பார் தூள். ஒரு கடாயில் ஆயில், பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு பொன்னிறமாக வதக்கிடுங்க. 4 தக்காளி போட்டு சாஃப்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சாம்பார் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவை நல்லா விழுதாட்டம் நல்லா சாஃப்டாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆயில், பூண்டு, கருவேப்பிலை போட்டு இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாவக்காய் போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் புளி தண்ணி ஊற்றிடுங்க. சூடான சாதத்தில் பாவக்காய் குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு தோற்றுடுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.